எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான வெஜிடபிள் தோசை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தோசை பேட்டர், கேரட், எண்ணெய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். தவா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 கரண்டி அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். எப்போவுமே தோசை இந்த மாதிரி நம்ம சுற்றும் போதும் ஆப்போசிட் சைடு நம்ம இதை பண்ணணும். அப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு தோசை இந்த மாதிரி ரவுண்டாக வரும். கொஞ்சம் லைட்டாக திக்காகவே நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபைனாக சாப் பண்ணி வச்சு நம்மளுடைய இந்த வெங்காயத்தை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தோசை கொஞ்சம் லைட்டாக திக்காக ஊற்றுறதுனால அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஏன்னா இது மேலே நம்ம ஆனியன், இங்கே நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் தோசை ஊற்றும் போது கொஞ்சம் லைட்டாக திக்காகவே ஊற்றிக்கோங்க. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிட்டோம். அதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது தான். அடுத்தது நம்ம கிரேட் பண்ணி வச்சு கேரட் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கிட்ஸ் எல்லாம் இது ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு. அடுத்தது ஃபைனாக சாப் பண்ணி வச்சு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ப்ரெசன்டேஷனாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் நெய் இருந்தால் நெய் விட்டிங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ லைட்டாக நம்ம இந்த கரண்டி யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் லைட்டாக இது ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ லைட் ப்ரெஷரில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்போ அது அந்த மாவோடு கொஞ்சம் ஒன்றா சேர்ந்து இதுவாக இருக்கும். கொஞ்சம் பிளெண்ட் ஆகும் அது கூட. ஸோ அப்போ நீங்கள் திருப்பி போடும்போது அதெல்லாம் வெளி வராமல் இருக்கும், செப்பரேட்டாக வராமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா அது கூட அது பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதர் சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள். ஸோ திருப்பி போட்டு இது ஒரு 1 to 2 minutes நீங்கள் விட்டிங்கன்னா ஸோ அந்த கேரட்ஸ் அந்த வெங்காயெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வெந்துடும். பாருங்கள், இப்போ திருப்பி போட்டு எடுத்துட்டோம். நீங்களே பாருங்கள் எப்படி அந்த நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ், இந்த வெங்காயம், இந்த தக்காளி, இந்த கேரட் எல்லாம் எப்படி அது கூட பிளெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கலாம், ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த சட்னியோடு சர்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வெங்காய சட்னி, புதினா சட்னி, வெந்தய சட்னி, கடலை சட்னி, அப்புறம் சாம்பார் கூட இது நல்லா செட் ஆகும். ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ உங்களை மறுபடியும் நாங்கள் பார்க்குறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சேரும். பாய்.